டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் அப்டேட் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துட்ருக்கோம். அதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு நெனவு தெரிஞ்சு தமிழ் சினிமாவுல தமிழ் படங்கள் அப்படிங்கிறது வந்து எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆவறதுக்கு உண்டான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படிங்கிறது இந்த பொங்கல்ல தான் நான் வந்து பார்த்தேன். அதில முதல்ல ஜனநாயகன் படத்த வந்து பார்ப்போம். இப்ப ஜனநாயகன் படத்துக்கு எதிரா வந்து யார்ப்பா இருக்கா? அப்படின்னோன உடனே நம்ம எல்லாருக்குமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போறது வந்து திமுகவா தான் இருக்கும். ஏன்னா, எதிர் எதிர் அரசியல் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜயும், டிவிகேவும் அதிகமா திமுகக்கு எதிரா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயகன் படத்திலேயே அவர் சொல்லக்கூடிய அந்த டயலாக்கா இருக்கட்டும், பஞ்சா இருக்கட்டும் எல்லாமே வந்து திமுகக்கு எதிரா இருக்கிறதுனால மட்டும் இல்லாம, இன்னொரு சைடு திமுக ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆயி வசூல் சாதனையோ, இல்ல மொனோபோலி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன ஒரு வசூல் சக்கரவர்த்தியா அவரோட எண்ட முடிச்சுக்கக்கூடாது. அதனால பராசக்தி அப்படிங்கிற ப்ராமிசிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவிய விட்டு அதே டைம்ல விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வசூல்ல டைல்யூட் பண்றது மட்டும் இல்லாம, தியேட்டர் ஸ்க்ரீன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, குறைக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்றாங்க. அப்படிங்கிற மாரி ஸ்பெகுலேஷன் 2 சைடுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த வகையில இன்னைக்கு இருக்கிற அரசியல் வட்டாரத்தில எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட கை அப்படிங்கிறது இந்த சென்சார் போர்ட் விஷயத்தில பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. மேபி இந்த படம் வரலன்றதுனால திமுக சந்தோஷப்படலாம். பட் முழுக்க முழுக்க இது பிஜேபியோட ஒரு கேம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தி பேசுறப்போ வந்து தமிழ் சினிமா தரப்புலேருந்து யாருமே விஜய்க்காக, ஜனநாயகன் படத்துக்காக பேசவே இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த வீடியோவ நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறை தமிழ் திரைப்படத்துறையில பல சங்கங்கள் ஒவ்வொருத்தரா வந்து அவருக்காக வந்து குரல் ஜனநாயகன் படத்துக்காக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு டைரக்டர் அமீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வழியில நீங்க இழுத்து விஜய் வரல அப்படிங்கிறதுக்காக, அவரோட கொடுமைய புடிச்சு இழுக்கிற மாரி, இந்த படத்தின் மூலியமா அவர உங்க வழிக்கு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால மட்டும் இல்லங்க. இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள், அரசியல ரொம்ப உற்று நோக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயோட விசாரணை வந்து லைக் ரொம்ப உச்சக்கட்டத்த நெருங்கிட்டே இருக்கு. விஜயும் கூப்பிட்டு விசாரணை பண்ண போறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தரப்பு மேல தவறு இருக்கா மாரியும் பல தகவல்கள் வருதா நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உறுதி அப்படின்னு தெரியல. இப்படி இருக்கிறப்போ, இந்த வழக்கு யாருக்கும் சாதகமும், பாதகமா வந்து ஈஸியா சிபிஐயோட விசாரணைப்படி வந்து போலாம் அப்படிங்கிற பட்சத்தில, மத்திய அரசாங்கம் இந்த சிபிஐ விசாரணை மட்டும் இல்லாம, ஜனநாயகன் படத்த வச்சும் விஜய கொஞ்சம் ஆட்டி பார்க்கலாம். அவர் பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்களோட பிளான் இருக்கு. அதனால தான் இந்த சென்சார் அப்படிங்கிற மேட்டர்ல தேவையே இல்லாம ஏன்னா பராசக்தி படத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு எதிரா பேசுது, மொழிக்கு எதிரா பேசுன்றதுனால அதற்கு ஒரு தடை போட்டாங்க. அத இழுத்தடிக்கிறாங்கன்னா, அதில ஒரு காரண காரியம் இருக்கு. பட் விஜயோட ஒரு கமர்ஷியல் படம் என்னதான் அவர் அரசியல் பேசியிருக்காருன்னு சொன்னா கூட, ஒரு லெவலுக்கு மேல போய் பேசியிருக்கிற மாரி வந்து அந்த ட்ரெய்லர பார்க்குறப்போ வந்து தெரியல. அதுவும் குறிப்பா ஒன்றிய அரசாங்கமான பாஜகவ எதிர்த்து நம்ம பார்க்குறப்போ எதுவும் பேசின மாரியும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ, இத பாஜக ஏன் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன எதிர்த்தும் பேசிட்டு இருக்க, என்னோட அதிமுக கூட இருக்கிற அந்த கூட்டணிக்கும் வரமாட்டேங்கிற. இதனால உன்னோட படம் மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை அது 2 குழுமையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்த வச்சு கொஞ்சம் ஆட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறனால, பிஜேபி தரப்புலருந்து இந்த அரசியல் காய்கள் நகர்த்தப்படுறதா வந்து தெரியுது. ஸோ இதன் மூலியமா பிஜேபி எப்படியாவது விஜய வந்து கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்களா? விஜயும் வந்து ஹீட் ஆயிருவாரா? புரொடியூசரோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிரும். அண்ட் மானத்தின்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் தன்னோட கடைசி படத்தையே வெளியிட முடியல. இவரோட மக்கள காப்பாத்த போறாருன்னு சொல்லிட்டு, விஜய்க்கு எதிரா பேசுறவங்க எல்லாருமே வாய்க்கு வந்தபடி இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமான அரசியல் பண்றது மட்டும் இல்லாம, இதன் மூலியமா இந்த படமே வரல, விஜய் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு பெரிய முடிச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட புரொபகேண்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில பல தியேட்டர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து நான் நேத்தியே சொல்லியிருந்தேன். விஜய் ஃபேன்ஸ்லாம் போய் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் எப்படியாவது வந்துராதான்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கையில, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, உறுதியா எந்த ஒரு டேட்டும் அறிவிக்கப்படல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, பராசக்தி வந்து சனிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஞாயித்துக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆவதுக்கான ஜனநாயகன் படத்துக்கான சான்றிதழ் கிடைச்சு அடுத்த நாளே கூட வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி நடந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி முதல் நாள் வந்து கலெக்ஷன் பெற்று ஓடி முடிஞ்சிரும். பட் இன்னும் ஒரு 2 நாளோ, 1 நாள் தள்ளி வந்து ஜனநாயகன் வருதுன்னா, அப்படியும் ஜனநாயகனுக்கும், விஜய் ஃபேன்ஸ்க்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ரீட்டுன்றது மட்டும் இல்லாம, ஒரு தனி விழாவா மட்டும் இல்லாம, எல்லாருமே பராசக்தி பார்த்து முடிச்சுட்டு முழுக்க முழுக்க ஜனநாயகனுக்கு வசூல் வந்து குவியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாரி தான் இருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில திமுக இல்லங்க, இது வந்து பாஜக தான் முழு முதல் காரணம் அப்படிங்கிற மாரி நெறைய தகவல் வந்த வண்ணம் இருக்கு. சரி, இப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்படம் சார்ந்து நெறைய பேர் வந்து குரலே குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஒருத்தரா ஒவ்வொரு சங்கங்களா குரல் குடுத்தது மட்டும் இல்லாம, பல ஆக்டர்ஸ் வந்து குரல் குடுத்தாங்க. அதில முதல்ல வந்து தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸ். ஏன்னா, அவ்வளவா அவரு எல்லாரோட பிரச்சனைக்கும் பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திலயும் வந்து பேசியிருக்காரு. தேவையான நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஆதரவுகரமா நின்றுருக்காரு. இன்னைக்கு ஆனா அவர் வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. வேற யாருமே இல்ல.
உண்மையாக வந்து துப்பாக்கியை கையில் பிடிச்சிருக்க வேண்டிய எஸ்டிஆர் சிலம்பரசன் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். அதில் வந்து விஜய் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹர்டில்ஸ் பிரச்சனைலாம் ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே இதோட பெரிய இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லை, உங்களோட ஜனநாயகன் படம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நான் திருவிழா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவு கரம் வந்து நீட்டியிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஜெயம் ரவி இந்த மாதிரி பல நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல டேரக்டர்ஸும் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நிறைய பேர் விஜய்க்கு வந்து நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணோம், கமல் விஸ்வரூபம் பிரச்சனையில் இருக்கிறப்போ விஜய் சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு சில சான்றுகள்லாம் நிறைய பேர் பதிவிட்டு பாருங்கள், அந்த டைமில் வந்து அப்போ நடந்துட்டு ஜில்லா படத்தோட ஷூட்டிங்கை வந்து நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு விஜய் இந்த பிரச்சனை ஓயிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சான்றுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்னு தெரியல. பட் ஒரு பிரச்சனையப்போ அவர் பேசினாரா நாங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காழ்ப்புணர்ச்சியோடு அதை பார்க்காம தமிழ் சினிமாவுக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைமையே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, சிவகார்த்திகேயனுக்கு அந்த கன்னுக்கு போகிறதுக்கு பதில் சிலம்பரசனுக்கு அந்த கன்று போயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்மளே நிறையா பேட்டிலாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெங்கட் பிரபு சொல்லியிருப்பார், நான் சொல்ல. ஆக்சுவலாக அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து துப்பாக்கியை வாங்குறது வந்து எஸ்டிஆராக தான் இருந்திருக்குமா. அன்றைக்கி எஸ்டிஆர் வந்து அவைலபிளாக இல்லாமல் போனதுனால அதுக்கு 2-3 காரணம் சொல்கிறாங்க. அதுவும் உண்மையான நமக்கு தெரியல. அவர் போனதுனால சிவகார்த்திகேயன் கூட அடுத்த படம் வந்து வெங்கட் பிரபு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறதுனால சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ 2 துப்பாக்கி வச்சிருப்பார் போல் விஜய். எஸ்கேக்கு ஒன்று கொடுத்தாருன்னா அடுத்து சிலம்பரசனுக்கு ஒன்று கொடுத்துட்டு போகலாமே, ஏன்னா அவரும் தகுதியான நபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல சினிமா ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் பராசக்தி படத்தை பற்றி ஒரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் பிக்சர்ஸோட பேஜிலேருந்து இப்போ நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா 2 days ஜஸ்ட் 2 days அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 daysனால் அவங்க ஏற்கனவே சனிக்கிழமை 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு வேளை வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பராசக்திக்கும் ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இப்போ விஜயை மட்டும் இந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்காம பராசக்திக்கும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி விட்டுட்டா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து மத்திய அரசாங்கம் பிரச்சனை பண்ணி தான் படத்தை வெளியிட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரட்டுமே. டக்குன்னு துணுக்கு செய்தி மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்திருக்கு. அப்படின்னா எனக்கு நலன் குமாரசாமி ரொம்ப பிடிச்ச டைரக்டர். காதலும் கடந்து போகும், அதுக்கப்புறம் வந்து சூதுகம் போன்ற சூப்பரான படங்கள்லாம் எடுத்தார்ல, ஏன்டா படமே எடுக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது கார்த்தியை வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து அது போன மாதமே வந்திருக்க வேண்டியது. பட் அதில் கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வரவடையாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து தடையில்லா சான்றிதழ் வாங்கணும் மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது, எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம், உங்கள் 2 படமும் வரலன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை ரெடியாக வச்சுக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எது எப்படியோ அந்த படமும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படமும் இந்த கார்னரில் ஏதோ ஒரு டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. இது நம்மளுக்கு சமீபத்தில் கிடைச்ச தகவல். இதில் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் பாயிண்ட்டோ இல்லையாங்க, பிரபாஸோடைய ராஜா சாப் படத்துக்கு தான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா தனியாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு நல்ல கலெக்ஷனை யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் வந்து அள்ளப்போகுது. இதில் தில்ராஜு கிட்ட வேறு நிறைய பேர் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, மற்ற படங்கள்லாம் தள்ளி வைங்க, ராஜா சாப்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்ன சாமிக்கிட்ட போய் ப்ரே பண்ணிங்க, ஏதாவது வச்சிட்டிங்களா அப்படின்னு தெரியல. இப்போ 2 படமே வந்து இல்லாமல் தனியாக ராஜா சாப் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு ஒரு பெரிய லக்காக இருக்குது. இதில் ரொம்ப அசிங்கமான, நான் வந்து பேசுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பல நடிகர்கள் நம்மளுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அவங்களோட படத்தை பற்றி நம்ம வந்து ட்ரால் கூட பண்ணலாம். பட் இந்த ட்ரால் பண்ணுறப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்படி யாராவது பண்ணால் அதை நம்ம வந்து ஆதரிக்கிறதே இல்லை. ஏன் இந்த நேரத்தில் இந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை விஜய் ஃபேன்ஸே சில பேர் வந்து என்னடா எங்கள் தளபதி கூடிய கிளாஷ் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க புகைப்படத்தெல்லாம் போட்டு ரொம்ப அசிங்கமாக எழுதுறது அப்படிங்கிறத ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, விஜய் ஃபேன்ஸ்லேயே சில தற்குறிகள் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருன்னு சொல்ல, அறிவு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் அப்படிங்கிறத வந்து அதோடு நிறுத்திக்காமல் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு சிவகார்த்திகேயன் மேலே வன்மத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல், இன்னொரு பக்கம் விஜயை பிடிக்காத ஒரு கட்சி இருக்குல்ல, இப்போ விஜய் கட்சியிலேருந்து ஒரு பையன் வந்து அந்த துண்டை போட்டு ஸ்கேம் பண்ணான்னா விஜயே பண்ண மாதிரி போர்ட்ரே பண்ணுற ஒரு கட்சி இருக்குல்ல, அவங்களும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு சாதகமாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கே மாதிரி ஒரு டிபியை போட்டுக்கிட்டு சிவகார்த்திகேயன் வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைங்க பெண்கள்லாம் வந்து அசிங்கமாக திட்டி வந்து எழுதிட்டு இருக்காங்க. இதன் மூலியமாக என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விஜய் ஃபேன்னாலே இப்படி தான், டிவிக்கே தொண்டனாலே இப்படி தான் சொல்லிட்டு கேவலமான கெட்ட பேர் வரப்போகுது. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் வந்து விமர்சிக்கலாம், நையாண்டி கூட பண்ணலாம். பட் அசிங்கமாக அவங்கள பேசுறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைங்க பற்றிலாம் பேசாதீங்கலாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே வந்து முடியாது. அது யாருக்கு பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு ரீசன் இருக்குது. எது எப்படியோ நம்ம இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ண தான் வந்து போகிறோம். பட் வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நான் வேறு ஒரு படத்தையும் பார்த்துருக்கேன், அதுக்கும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. கோச்சிக்காதீங்கப்பா, வேறு என்ன பண்ணுறது, ப்ரொஃபஷன் இஸ் ப்ரொஃபஷன். அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.